உங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, எல்லா திருவிழாக்களிலும் எல்லா நல்ல நாட்களிலும் உங்களுக்கு என்று நான் இருக்கிறேன் என்று இந்த பகுதியிலே உங்களை அரவணைத்து செல்லுகின்ற என்னுடைய அண்ணன், உங்களுடைய அண்ணன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் PKS அவர்களே, கழக உடன்பிறப்புகளே, கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு பக்கம் நிதி நெருக்கடி, ஒரு பக்கம் அரசியல் சித்தாந்த நெருக்கடி, மற்றொரு பக்கம் மிக மிக முக்கியமான தேர்தல் நெருக்கடி, இந்த மூன்றிலும் இருந்தாலும் கொஞ்சமும் மனம் கலங்காமல் உடன்பிறப்புகளாகிய உங்களை நம்பி, தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த நல்ல விஷயங்களை நம்பி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே காட்டாறு என களம் இறங்குகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற விழா. நான் துவக்கத்தில் சொன்னது போல என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன், நான் பாராளுமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்பாகவே எனக்கு சீர் கொடுத்து அனுப்புவது வழக்கம். அந்த சீர் என்பது என்னவென்றால், வருடம் தவறாமல் ஏதாவது ஓரிரண்டு நிகழ்ச்சிகளில் அவருடைய பகுதிக்கு என்னை அழைத்து வந்து பேச வைப்பதுதான். எந்த ஒரு வருடத்திலே அவர் நடத்துகின்ற நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட 100, 120, 200க்கு மேல் சென்றால் என்னை அழைத்து எப்படியாவது ஒரு 2 நிகழ்ச்சிகளையாவது என்னை பங்கு பெற வைத்து விடுவார். அந்த வகையிலே ஒரு தங்கையாக எனக்கு அவர் கொடுத்து அனுப்புகின்ற சீராகத்தான் அதை நான் மிக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வேன். நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களை செயல் புயல் என்று மாண்புமிகு முதலமைச்சர் பலமுறை வர்ணித்திருக்கின்றார். அதற்கு உதாரணங்கள் நான் சொல்ல தேவையில்லை. இங்கே கூடியிருக்கின்ற நீங்களெல்லாம் அண்ணனும் என்னுடைய பிரியத்திற்குரிய இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டு எனக்கு முன்பாக உரையாற்றி இருக்கின்ற நாங்கள் மிக மதிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், உங்கள் தொகுதியினுடைய சொல்லப்போனால் நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினர், என்னுடைய பிரியத்திற்குரிய தம்பி தயாநிதி மாறன் அவர்களும் இங்கே வருவதற்கு முன்பாக, அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருவதற்கு முன்பாக மகளிரினத்தை சார்ந்த சகோதரிகள் எல்லாம் மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் பெருமையோடு மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டங்களை நினைவு கூர்ந்து பகிர்ந்தாலும் அந்த அவர்கள் அத்தனை பேருடைய பேச்சினுடைய அடிநாதம் என்பது, நீங்கள் எப்படி அவருடைய குடும்பத்தில் ஒருவராக அவர்களுக்கு நல்லது கட்டது என்றாலும் உடனே போய் நிற்கிறீர்கள் என்பதுதான். அந்த வகையிலே செயல் புயல் என்பது அனைவருக்கும் மிக நன்றாக தெரிந்தது என்றாலும், ஒரு நல்ல அரசன் நிம்மதியாக தூங்குவதற்கு சரியான மெய்காப்பாளன் அமைவது அவசியம். அதே போல நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு அமைந்த மெய்காப்பாளர் இன்றைக்கு அறநிலையத்துறையை ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான புலிப்பாய்ச்சலோடு முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு அமைச்சர். அது ஆன்மீக திருவிழாவாகட்டும், அல்லது வள்ளலார் பெருமக்கள் பெருமகனாருடைய பிறந்த நாளாகட்டும், இணையர்களுக்கு கோயிலிலே திருமணம் செய்து வைக்கின்ற விழாக்களாகட்டும், அல்லது கோயில் நிலங்களை கையகப்படுத்தி கோயிலுக்கே ஒப்படைக்கின்ற அந்த மிகப்பெரிய விஷயமாகட்டும், எதிலும் குறை சொல்லாத வண்ணம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே நடக்கின்ற நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சி. எனக்கு முன்பாக பேசிய எங்களுடைய பிரியத்திற்குரிய தம்பி குறித்து புன்னகை மன்னன் என்று எங்கள் அண்ணன் அழைத்தார். நாடாளுமன்றத்திலே நீங்கள் அவரை பார்க்க வேண்டும். அவர் புயல் மன்னனாக இருப்பார் நாடாளுமன்றத்திலே. மிக அழகாக என்னையும் எங்களை போன்றோரையும் அரவணைத்து நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக அங்கே முழங்குவோம் என்று சொன்னார். அது அவருடைய பெருந்தன்மை. நாங்கள் எங்கள் தொகுதிகள் குறித்த விஷயங்களுக்காக பேசுவோம், போராடுவோம். ஆனால் அன்பிற்குரிய தம்பி தயாநிதி மாறன் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகளை மட்டுமல்ல, இந்தியாவின் மூலை முடுக்கில் யாருக்கு எந்த உரிமை பறிக்கப்பட்டாலும்
அது திராவிட இயக்க சித்தாந்தத்திற்கு எதிராக எதுவாக இருந்தாலும் முதலில் எழுப்புகின்ற உரிமை குரல் அவருடைய குரலாக இருக்கும். அது கேள்வி நேரத்தில் எழுப்பப்படுகின்ற துணை கேள்விகளுக்கு பொதுவாக உறுப்பினர்கள் தயாரித்து செல்வதுதான் வழக்கம். ஆனால் எந்த விதமான தயாரிப்பும் இன்றி எல்லா கேள்விகளுக்கும் கிடுக்கிப்பிடி பதில் கேள்விகளை போட்டு மந்திரிகளை அப்படியே மடக்குகின்ற வல்லமை வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவரோடு பணியாற்றுவது என்பது எங்களுக்கு கூடுதல் சிறப்பு. ஏனென்றால் அந்த திராவிட இயக்க தத்துவத்தை செயல்முறை வடிவம் தந்த நம்முடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடி தலைவர் கலைஞருடைய மனசாட்சி என்று வர்ணிக்கப்பட்ட மரியாதைக்குரிய ஐயா முரசொலி மாறன் அவர்களுடைய பட்டறையிலே தயாரிக்கப்பட்டவர். அவருடன் இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி. நீங்கள் வரும்பொழுது எனக்கு கொடுத்த வரவேற்பு, அண்ணன் அவர்களுக்கும் எனக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அத்தனை பேரும் பாடல்கள் பாடியும் ஆடியும் உற்சாகமோடு அந்த வரவேற்பை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்கின்ற உற்சாகத்தில் நீங்கள் கொடுத்த வரவேற்பாக நான் நினைத்து மகிழ்கின்றேன். இந்த விழாக்கள் எதற்காக நடத்தப்படுகின்றன என்றால், உண்மை நாம் அனைவரும் கழக உடன்பிறப்புகள் மகளிர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் திருவிழாவாக கொண்டாடுகின்ற பெருவிழா தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் விழா. அதிலும் குறிப்பாக அகில உலக உழைக்கும் மகளிர் தினமாகிய இன்றைக்கு நாம் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இதனை கொண்டாடுகிறோம் என்றால், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற அந்த மே 7ஆம் தேதியிலே இருந்து வந்த ஒவ்வொரு நாளும் மகளிர் நாள் தான். மகளிருக்கான பெண்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுகின்ற அரசாக நாம் நம்முடைய ஒரு செலவிற்காக யாரிடமும் கையேந்தக்கூடாது. நம்முடைய குழந்தைகள் யாரிடத்திலும் போய் நின்று மேற்படிப்பிற்காக உதவி கேட்டு நிற்கக்கூடாது. அப்படியே உதவியை வங்கி மூலம் பெற்றாலும் அந்த கடன்களை ஒரேடியாக தள்ளுபடி செய்தல், இதனை நேர்கோட்டிலே வைத்து நமக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், நமக்கான விடியல் பயண திட்டம். அழகாக ஒரு சகோதரி சொன்னார், மாத கடைசியில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால், இப்போ தான் உங்கள் அம்மா வீட்டு ஞாபகம் வருதான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், சலிச்சுக்குவார். இப்போ நாங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னாரு. உங்களுக்கு மட்டும் இல்லை, 2007 நான் என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணேன். 2019 தான் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனேன். 12 வருடங்கள் வேலை இல்லாமல் தான் இருந்தேன். கேட்காமலே கொடுக்கின்ற வீட்டுக்காரர் உடன் பிறந்தான் எனக்கு இருக்கிறார்கள், அதிலே மகிழ்ச்சி தான். இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கு என்று நீங்கள் இன்னொருவரிடம் சென்று கேட்கும் பொழுது அந்த வலி என்பது அவரவருக்கான பெண்களுக்கான ஒரு உரிய வலி. அதனை ஒரு சகோதரனாக உணர்ந்து கொண்டு யாரிடத்திலும் எதற்காகவும் மருத்துவ செலவாகட்டும் அல்லது உங்களுக்கு என்று இருக்கின்ற தனிப்பட்ட செலவாகட்டும் மாதம் 1000 ரூபாய் உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் அதற்குறித்த கவலை இல்லாமல் இருக்கலாம் என்று சொன்ன நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் விழா. அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். பெண் குழந்தை உங்களுக்கு பிறந்திருக்கின்றதா, கவலைப்பட வேண்டாம். அரசு பள்ளியிலே அந்த குழந்தை 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை சிறப்பாக படித்து நல்ல தேர்ச்சி பெற்று மதிப்பெண்கள் பெற்றால் உயர்கல்வி செலவை இந்த அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான அரசு ஏற்கும். மாதம் 1000 ரூபாய் அந்த பெண் குழந்தைக்கு வழங்கும். ஆத்திர அவசரத்துக்கு அந்த பெண் குழந்தைகிட்டே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுமான்னு நம்ம வாங்கிக்கலாம். அது மாதிரியான திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழா. அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். சரி, பெண் குழந்தைகள் தான் இருக்கிறாங்க, ஆண் குழந்தைகள் வச்சா நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றுகின்ற திட்டங்கள், நலத்திட்டங்கள் தான் நம்முடைய முதலமைச்சருடைய அத்தனை திட்டங்களும். ஆண் குழந்தைகள் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். அவர்களுக்கும் 6லிருந்து 12 வரை படித்து உயர்கல்வி செல்ல விரும்பினால் அவர்களுக்கும் இந்த அருமையான திட்டம் உண்டு என்று தமிழ் புதல்வன் திட்டத்தை இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்திருக்கின்றார். மகளிருடைய சுய உதவி குழுக்களுக்கு இன்றைய தினம் நம்முடைய அண்ணன் அவர்கள் எவ்வளவு அண்ணன் 10,000 ரூபாய் ஒரு குழுக்கு 10,000 ரூபாய் பணம் இன்றைக்கு கொடுத்து, இதற்கு முன்பாக எத்தனையோ வகைகளிலே அவர்களுக்கு உதவித்தொகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு 10,000 ரூபாய் கொடுக்கின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. தமிழ்நாட்டிலே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது கிட்டத்தட்ட 102 மணி நேரம் நின்று கொண்டே சுழல் நிதியை கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய முதலமைச்சர்.
அது மிக முக்கியமான செய்திதான். ஆனால் அதையும் தாண்டிய செய்தி ஒன்று உண்டு. ஒரு முதலமைச்சர், நம்மை வழிநடத்துகின்ற தலைவன் நல்லவனாக, வல்லவனாக, வலிமையானவனாக இருந்தால் மட்டும் போதுமா? மனிதநேயம் மிக்கவனாக, மக்களுடைய கவலைகளை புரிந்தவராக, மிக குறிப்பாக மகளிருடைய துன்பங்களை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். தாய்மார்களுடைய துன்பத்தை துடைத்தவராக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு நிகழ்ச்சி உதாரணம் உண்டு. தூத்துக்குடியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இப்படி நிதி வழங்குகின்ற நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரம் நின்று கொண்டே நிதியை அளித்து அவர்களுக்கு வழங்குகின்றார். நிகழ்ச்சி முடிந்து விடுகின்றது. கீழே இறங்குகின்றார். அவருடைய கையிலே இருந்துதான் வாங்குவோம் என்று கீழே 28 சுய உதவி குழுக்களை சார்ந்தவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், தேசிய கீதம் பாடியாகிவிட்டது, மரபை மீற முடியாது, மறுபடியும் அமைச்சர் மேடைக்கு சென்று நிகழ்ச்சியை தொடர முடியாது என்று. ஆனால் மரபை மீறுவதா அல்லது மனிதாபிமானம் முக்கியமா என்ற கேள்வியில் மனிதாபிமானம், குறிப்பாக மகளிருக்கான மனிதாபிமானம் மிக முக்கியம் என்று முடிவெடுத்து கீழேயே நின்று கொண்டு மேலும் 1 மணி நேரம் அத்தனை குழுக்களுக்கும் தன்னுடைய கையாலேயே சுய உதவி குழுக்களுக்கான நிதியை அழைத்து சென்ற பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அவருடைய பிறந்த நாள் இது. அவர் பல்லாண்டு காலம் வாழ என்று வாழ்த்துவதற்காக நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றோம்.